காலங்கள் ஆனாலும் ஒரு சிலரை நம்மளால மறக்கவே முடியாது. அப்படிதான் பிரபல நடிகரான ரோபோ சங்கர். அவருடைய உயிரை காவு வாங்கிருச்சு நோய். அதற்குண்டான அறிகுறிகளும் பாதிப்புகளும் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தற்போது இருக்கக்கூடிய தவறான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நோய்களை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குடல்ல இரத்த கசிவு நோய் சில தவறான பழக்கங்கள் காரணமாக ஏற்படுதாம். இரத்தத்தை வாந்தி எடுக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு காஃபி தூள் நிறத்தில் அல்லது பிரகாசமான சிவப்பு நிறத்தில் இருந்தால் அது அந்த நபரின் ஆபத்தான நிலையை குறிக்கும். அதே போல இன்னும் சிலருக்கு கருப்பு, தார் நிறம் மலம் அல்லது மலத்தில் பிரகாசமான சிவப்பு இரத்தம் வெளியேறுமா. இது போன்ற அறிகுறிகள் பார்த்தால் அதனை உடனடியாக மருத்துவரிடம் நம்ம தெரியப்படுத்தணும். மருத்துவர்களின் அறிக்கையின்படி மறைந்த நடிகர் ரோபோ சங்கருக்கு குடலியல் இரத்த கசிவு நோய் தான் காரணம்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நோயின் தாக்கத்தை முன்னரே அறிந்தவர்கள் முறையான உணவு பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்தால் உயிரை கொஞ்ச நாட்கள் பிடிச்சு வைக்கலாமா. இரைப்பை குடல் இரத்தப்போக்கு அது என்னன்னா, கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரோபோ சங்கரின் மரணத்திற்கு இரைப்பை குடல் இரத்தப்போக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வயிறு மற்றும் குடலில் கடுமையான இரத்தப்போக்கு இருக்கும். இதனால் உடலில் பல உறுப்புகள் மெதுவாக தன்னுடைய செயல்பாட்டை இழந்து திடீர் நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருப்பு நிறத்தில் துர்நாற்றத்துடன் கூடிய மலம் வெளியேறும். ஏன்னா குடலில் இரத்த கசிவு இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை பார்க்கணும். இரைப்பை குடல் இரத்தப்போக்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்ததாக வாந்தி எடுக்கும் பொழுது அதோட இரத்தம் வெளியேறும். திடீர் மயக்கம் ஏற்படும். இதயம் வேகமாக துடிக்கிறது போல ஒரு உணர்வு வரும். இப்படியெல்லாம் இருந்தால் நிச்சயமாக நம்ம மருத்துவரை அணுகி அதற்குண்டான ஆலோசனைகளை வாங்கிக்கணும். உண்மையிலேயே எதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமோ அதை நிச்சயமாக, குறிப்பாக உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாலோஅப்ஸாக தான் இருக்கணும்.